ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் அணி எப்படி நியூசிலாந்து அணியை வெல்ல போகுதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோன்னா, வரலாறுகளில் 1975 எவ்வளோ வலுவான ஒரு அணியாக வெஸ்ட் இண்டீஸ் இருந்துச்சோ, 2003க்கு பிறகு அதாவது ரிக்கி பாண்டிங் தலைமை கீழே எடுக்கும் போது அப்போ இருந்த ஆஸ்திரேலியன் அணி எவ்வளோ வெயிட்டாக இருந்ததோ அதை விட இப்போ இந்தியன் அணி ஒரு சூப்பரான ஒரு வலுவான ஒரு அணியாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த நேரத்தில் இருக்கிற அணியை நம்ம இந்த நேரத்தில் இருக்கிற அணியோடு நம்மளால் சேர்க்க முடியுமானா அது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம்தான். ஏன்னா 1975 ஆகட்டும், 2003க்கு மேலே ஆகட்டும், எல்லா அணிகளுமே வலுவாக இருந்தது. அப்போதைக்கு டாமினேட் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸும் ஆஸ்திரேலியாவும். ஆனால் இப்போ இருக்கிற எல்லா அணிகளுமே கொஞ்சம் வீக்னஸாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்துலையும் இந்தியன் அணி மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை எல்லா வெளிநாட்டு மண்கள்லையும் விளையாடுறது ஒரு நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போதைக்கு இந்த தொடருக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவை வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான அணியாக நியூசிலாந்து அணி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு வேர்ல்டு கப்பை நம்ம எடுத்து பார்க்கும்போது எந்தெந்த அணிகள் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக அதுக்கு முதல் ஆன்சர் இங்கிலாந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கிலாந்தில் நடக்கிறதுனால இங்கிலாந்து அணிக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். கண்டிப்பாக இங்கிலாந்தில் நடந்த ஒரு நாள் போட்டியில் இந்தியன் அணியை வீழ்த்தி இருக்கிறதும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. இது முதலாக இருந்தாலும் இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறமா இப்போதைக்கு எந்த அணிக்கு வாய்ப்பு அடுத்ததாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஸ்திரேலியா. இந்த மாதிரி வரிசையாக நம்ம எடுத்துகிட்டே போகலாம். நியூசிலாந்து அந்த பட்டியலில் முன்னாடி இருந்தது. ஆனால் நியூசிலாந்தோட இப்போ ஆட்டத்தை பார்த்து தான் அந்த அணி பின்னாடி போயிடுச்சோன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. என்னதான் இருந்தாலும் இந்தியன் அணி இவ்வளோ பெரிய அணியாக இருக்குது. இப்போதைக்கு 3 ஒரு நாள் போட்டிகளில் 3லையுமே இந்தியன் அணி ஜெயிச்சிருக்கு. இப்போ 4வது ஒரு நாள் போட்டியை விளையாட போகிறாங்க. இந்த போட்டியில் விராட் கோலி இல்லை, இளம் வீரர்களோட விளையாட போகிற ஒரு அணியை வழி நடத்த போகிறது ரோஹித் சர்மா. இந்த மாதிரி நேரத்தில் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயமா நாளைக்கு நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த மேட்சோடைய ப்ரிவியூ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டீம் 11ஐயும் பார்க்க போகிறோம். இந்தியன் அணியோடைய இப்போதைக்கான ஃபார்மையும் பார்க்க போகிறோம். நாளைக்கு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்க போகிறோம். இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஓப்பனர் இப்போதைக்கு எல்லா அணிகளை காட்டிலும் ஷிகர் தவான் அண்ட் ரோஹித் சர்மா, இவங்க தான் இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் ஓப்பனராக இருக்காங்க. கண்டிப்பாக இது நம்ம சொல்லியே ஆக வேண்டிய ஒரு விஷயத்தில் இருக்கும். எனக்கா ஒரு ஃபாரின் பிச்சுக்கு போகும்போது எல்லா அணியோடைய பேலன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலின் மன்றவும் கப்திலும் ஒரு மிக சிறப்பான ஒரு அதிரடி வீரர்கள். அவங்க இந்தியன் அணிக்கிட்ட என்ன பண்ணாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக நம்மளுடைய ஷிகர் தவான், ரோஹித் சர்மா காலை தூக்கிட்டு சொல்லலாம் இவங்க சூப்பரான ஒரு ஓப்பனர்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டவுன் என்ற விராட் கோலி இறங்குவார். பட் விராட் கோலி இப்போதைக்கு இல்லை. அதனால கண்டிப்பாக இப்போதைக்கு சுமன் கில் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் ஒரு நல்ல கணிசமான ரன்களை கொடுத்தது மட்டும் அல்லாமல் எல்லாரோடைய பார்வையும் தன் பக்கம் இவ்வளோ குறுகிய வயசுல அவர் ஈர்த்திருக்காருன்னா அது சாதாரண விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் கண்டிப்பாக அவருடைய எதிர்பார்ப்பை அவர் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போறான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலை இறங்குவாரா இறங்க மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்திருக்கு. கண்டிப்பாக 3வது ஒரு நாள் போட்டியில் டோனியே இல்லாமல் நாங்கள் வின் பண்ணி காட்டுவோம்ன்ற மாதிரி விராட் கோலி தலைமையிலான இந்தியன் அணி செஞ்சு காட்டினாங்க. பட் இருந்தாலும் அது எப்பவுமே ஒரு டோனி இருந்தால் அது ஒரு சந்தோஷம். டோனி இருந்தால் அந்த என்விரான்மெண்ட் ஒரு ஜாலியாக இருக்கும். அது எல்லாருமே பகிர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக நம்பர் 4 ராயுடு இறங்கினாலும் கண்டிப்பாக இன்னைக்கு வலைப்பயிற்சியில் மகேந்திர சிங் தோனி பயிற்சி எடுத்திருக்காரு. அது வீடியோ லேட்டஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ச்சில் மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனாலையும் வீரர்களை மாற்றப்படலாம்ன்ற மாதிரி ஒரு டவுட் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் 51 ராயுடே இறங்கலாம். அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திர சிங் தோனி. அதுக்கப்புறமா கேதார் ஜாதவ் அவரை கண்டிப்பாக இறக்குறதா இல்லையான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கேதார் ஜாதவ் இறக்கலாம். ஏன்னாக்கா 51 ராயுடுக்கு பந்து வீசுகிற ஒரு இதுவும் இல்லாமல் போயிடுச்சு. ஐசிசி தடை விதிச்சிருக்காங்க. ஒருவேளை 51 ராயுடு உலகக்கோப்பையில் இடம்பெறத்துக்காக அவரை சேர்த்தே ஆகணுன்றதுனால அவர் வருவார். பட் கேதார் ஜாதவ் வருவார். இப்போ ஹார்திக் பாண்டியா, விஜய் சங்கர் இதில் யார் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியாவுக்கு கொஞ்சம் போட்டிகள் தான் இப்போ கிடைக்கும். ஏன்னாக்கா அவருக்கு வேற இன்னும் வழக்கு இருக்கிறதுனால அவர் போயிடுவார். அதனால் ஹார்திக் பாண்டியாவே அணிக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போது கேதார் ஜாதவ், தினேஷ் கார்த்திக் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா
51 ராய்டு, இந்த 3 பேர்லேருந்து 2 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. மகேந்திர சிங் தோனி ஒருவேளை விளையாடுறதா இருந்தால், மகேந்திர சிங் தோனி விளையாடுறது இல்லைனாக்கா கண்டிப்பாக அப்படியே வந்து ஸ்கோர் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறது இல்லை. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஜடேஜாவை வெளியே உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அவரை எதுக்கு அணிக்குள்ளே எடுத்தாங்க, ஏன் அணிக்குள்ளே போடாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அணிக்குள்ளே அவ்வளோ பெரிய பூஸ்டப்பான அணி இப்போது ஆல்ரெடியாக இருக்காங்க. ஒரு அணியில் வந்து ஒரு வீரர் வந்து சொதப்புனாதான் இன்னொரு வீரரை வந்து மாற்ற முடியும். ஆனால் இங்கே சொதப்பாத ஒரு அணி, ஒரு வலுவான ஒரு அணி இப்படி இருக்கும்போது வந்து அந்த அணியை வந்து அவ்வளோ சுலபமாக யாராலையும் வந்து மாற்ற முடியாது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்தியன் அணி வந்து எந்த ஒரு வீரரையுமே மாற்றாமல் இப்போ அப்படியே விளையாட்டுருக்காங்க. ஆனால் இந்த 3 மேட்சும் ஜெயிச்சதுனால கண்டிப்பாக மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால ஜடேஜா உள்ளே வருவாருன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததாக வந்து குல்தீப் சகால், புவனேஸ்வர் குமார், ஷமி இந்த ஒரு சூப்பரான ஒரு பவுலிங்கை போடுறாங்கன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து ஷமி ஆகட்டும், புவனேஸ்வர் குமார் ஓப்பனிங்கில் விக்கெட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு வர ஷகால் ஆகட்டும், குல்தீப்பும் வந்து மேட்சே மாற்றிடுறாங்க. கண்டிப்பாக இது வந்து இந்தியன் அணிக்கு மேலுமே வந்து வலு சேர்த்துருக்குன்னே சொல்ல முடியும். ஆனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் அவரை வந்து சேர்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கலீல் அகமது, இவங்க 2 பேருமே விளையாடாமல் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரில் இந்த 4 பவுலர்லேருந்து 2 பேருக்கு ரெஸ்ட் கொடுத்து 2 பேரை வந்து விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு கலவையான ஒரு டீமா இப்பவும் இந்தியன் அணி இருக்குன்னே சொல்ல முடியும். அதில் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஓப்பனிங் எப்பவுமே மாறப்போதில்லை. ஷீக்கர் அண்டு ரோஹித் தான். ஃபர்ஸ்ட் ஓவனை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், அதுக்கு அடுத்தது 51 ராய்டு கன்ஃபார்மாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகபட்சமாகவே இருக்குன்னே சொல்ல முடியும். அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோனியா இல்லைனாக்கா தினேஷ் கார்த்திகா. ஏன்னா தினேஷ் கார்த்திக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க போன மேட்ச். ஆனால் டோனி இப்போ வந்து ப்ராக்டிஸ் செக்ஷனில் இருக்காரு. பட் அது நாளைக்கு மேட்ச் விளையாடும் போது தான் கண்டிப்பாக வந்து ரோஹித் முடிவு செய்வார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேதார் ஜாதவ் கன்ஃபார்ம் இறங்குவார். விஜய் சங்கரா ஹார்த்திகான்னு பார்க்கும்போது ஹார்த்திக் ஓய்வு கொடுக்கலாம், பட் அவருக்கு ப்ராக்டிஸ் வேணுன்றதுனால ஹார்த்திக் உள்ள வருவார். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியோடைய 4 பவுலர்கள் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு பார்க்கும்போது ஷமிக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அதனால வந்து கலீல் அகமது உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக நடந்த 2 போட்டிகளோட இன்சிடென்ட் நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். கோப்பை வாங்கினவுனே முதலாளாக கோப்பையை வந்து கொடுத்தது கலீல் அகமது கிட்ட. ஒருவேளை அந்த சென்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் ஸ்பீட் பவுலராக இருப்பார். அதே மாதிரி குல்தீப்புக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிராஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு ஷகாலை மட்டும் ஸ்பீட் பவுலராக வந்து ஷகாலை மட்டும் ஸ்பின் பவுலராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா ஷகால் வந்து கொஞ்சம் போட்டிகள் விளையாடாமல் இருந்தார் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறமா வந்து ஷகாலோடைய வந்து பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அவர் தொடர்ச்சியாக இப்போ வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அதனால் அவர் கண்டினியூவாக இடம் பெறுவாருன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. இதுதான் டீம் 11 இருக்கிறதுக்காக ப்ரெடிக்டபுளாக பார்க்கப்படுது. இதுவே வந்து கணிசமாக வந்து நம்ம சாதாரண ஒரு மேட்சாக இருந்தாக்கா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னாக்கா இந்தியன் அணி சீரிஸ் வின் பண்ணாமல் இருந்திருந்தாக்கா கண்டிப்பாக வந்து கணிசமாக எல்லா வீரர்களும் இடம் பெறுவாங்க. பட் இந்த போட்டியில் வந்து நிறைய வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்கான போட்டியாக தான் இருக்கும். ஆனாலும் கூட இந்தியன் அணி இந்த தொடரை வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க முதல்ல. ஆனால் இப்போ வின் பண்ணிட்டாங்க. அதனால வந்து கூலா விளையாடாம கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் போது அது நல்ல ஒரு போட்டியாகவும் இருக்கும், நல்ல ஒரு பயிற்சியாகவும் உலக கோப்பைக்கு முன்னாடி இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போதைக்கு வந்து T20 அணிக்கான நியூசிலாந்து ஸ்குவாட் வந்து அறிவிச்சிருக்காங்க. 2 பேரை வந்து அவங்க சேர்த்தும் இருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு போட்டி T20ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குன்றே சொல்ல முடியும். குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியோடைய இப்போதைக்கான ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? குறிப்பாக நம்ம எடுத்துக்கலனாக்கா ஃபஸ்ட்டு பேசணும். அதாவது வந்து இப்போ டேரெக்டாக உலக கோப்பையில் இருக்க மிக அபாயகரமான அணியாக இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டில் நிற்கும். ஏன்னாக்கா இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு அவங்களுடைய தரம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பேக்கப் பேட்ஸ்மேன்களாகட்டும், பவுலர்களாகட்டும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்ல இருக்க பிளேயர்களாகட்டும் செம்ம சூப்பராக இருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஒரு வீரர் வெளியே போனால் அதுக்கான ஒரு வீரர் உள்ள வர்ற மாதிரி இப்போதைக்கு இந்தியன் அணி அவ்வளோ பர்ஃபெக்டாக இப்போதைக்கு வச்சிருக்காங்கன்னே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெக்கார்டபிள் கேப்டனாக வந்து வலம் வந்துட்டு வரவர். அவரோட கேப்டன்ஷிப்பை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக 4வது ஒரு நாள் போட்டியை வந்து இந்தியன் அணி அசால்ட்டாக விளையாடுமா, இல்லைனாக்கா பூந்து அதாவது எத்தனை மேட்ச் வின் பண்ணால் என்ன கரெக்டாக வந்து நாங்கள் வந்து இப்போ எந்த ஒரு மேட்சும் விட்டு கொடுக்க மாட்டோன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அணியாக விளையாடுமானாக்கா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அணியாக தான் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பு ரோஹித் சர்மா மேலே எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வலுவான ஒரு இந்தியன் அணி வந்து இப்போதைக்கு வந்து எந்த உலகக்கோப்பையில் எந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னாக்கா இப்போதைக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கிலாந்து அணி வந்து வெஸ்ட் இண்டீஸ் டூர் போகும்போது வெஸ்ட் இண்டீஸ் வந்து டெஸ்ட் மேட்ச்ல வீழ்த்தி இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா மாறப்போகுது, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து போட்டிகளை மாற்றும் நீங்க நினைக்கிறீங்க? என்னதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக இருந்தாலும் நாக் அவுட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு. அந்த மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் வந்து தோத்தாலும் அது வந்து ஒரு அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. எனவே வந்து எவ்வளோ தூரம் வந்து வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை தூரம் வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு மேட்சும் வந்து ஒரு புது மேட்சாக விளையாடும் போது தான் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உலகக்கோப்பையில் யாரெல்லாம் நம்மளுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அப்புறமா இந்தியன் அணி மிக வலுவான அணியாக இப்போ மாறி இருக்காங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப், அப்புறமா நீங்கள் என்ன ப்ரெடிக்டபிள் வந்து டீம் 11 வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.